ஒரு முனிவர் கையில முனிவர் கைக்குள்ள எறும்பு இருந்துச்சு. எறும்ப உள்ளங்கையில முனிவர் வச்சுக்கிட்டு அப்படி மடக்கிக்கிட்டு சீசர்கள்ட்ட கேட்டாராம், இந்த எறும்போட உயிர் யார் கையில இருக்கு அப்படின்னு சீசர்கள்ட்ட முனிவர் கேட்டாராம். சீசர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? யார் சொல்றது? யார் கையில இருக்கு? வேற யார் சொல்றது? யார் சொல்றது? பதில் யார் சொல்றது? எறும்பு முனிவர் கைக்குள்ள இருக்கு. இந்த எறும்பு உயிரோட இருக்கா அல்லது செத்து இருக்கா அப்படின்னு யார் சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு. எறும்பு உயிரோட இருக்கிறதும் எறும்பு சாகிறதும் அது எறும்பு கையில இல்ல, முனிவராகிய உங்க கையில இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனிவர் கையில இருக்கு. இது வரைக்கும் நீங்க அப்படிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமே நான் சொல்ற மாதிரி நீங்க நம்பிக்கணும், கேள்விப்பட்டுக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் நம்பினதெல்லாம் போதும். முனிவர் கைக்குள்ள எறும்பு இருந்தாலும் எறும்போட உயிர் முனிவர் கையில இல்ல. மறுபடியும் சொல்றேன், முனிவர் கையில எறும்பு இருந்தாலும் எறும்பு உயிரோட இருக்கிறதும் உயிரோட இருக்காம போறதும் முனிவர் கையில இல்ல. என்ன நீங்க மாத்தி சொல்றீங்க? என்ன எப்படி? நான் சின்ன பிள்ளை தானே கேள்விப்பட்டேன், நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். என்ன மாத்தி சொல்றீங்க? ஏன்னா இந்த முனிவர் கேட்டு முடிக்கிறார் இல்லையா? கேட்டு முடிச்சு அவங்க பதில் சொல்றதுக்குள்ளேயே முனிவருடைய உயிர் உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா இப்ப எறும்போட உயிர் யாரு கையில இருக்கு? என்ன சொல்றீங்க? முனிவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாரு, சீசர்கள் அதுக்கு பதில் சொல்ல வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடியே முனிவரை ஆண்டவர் போட்டு தள்ளிட்டாரு. இப்ப எறும்போட உயிர் யார் கையில இருக்கு? சொல்லுங்க. இப்ப யார் கையில இருக்கு? இது வரைக்கும் நம்ம என்ன நம்பணும்? அது முனிவர் கையில இருக்கு நம்பணும். இப்ப நான் சொல்றேன், முனிவர் கைக்குள்ள எறும்பு இருந்தாலும் எறும்பின் உயிர் முனிவர் கையில இல்ல, அது இறைவன் கையில இருக்கு. திரும்ப சொல்றேன், இப்படி ஒரு ஆள் சொல்லணும் எனக்கு என்ன சொல்றேன்ட்டு. முனிவர் கைக்குள்ள எறும்பு இருந்தாலும் எறும்பின் உயிர் முனிவர் கையில இல்ல, அது எறும்பின் உயிர் இறைவன் கையில இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா முனிவரின் உயிர் இறைவன் கையில இருக்கு. யார் கையில இருக்கு? முனிவரின் உயிர் இறைவன் கையில இருக்கும்போது முனிவர் பெரியாளா இறைவன் பெரியாளா? அப்புறம் நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளை இருந்து. முனிவர் கையில எறும்பு இருக்கிறதுனால எறும்பின் உயிர் முனிவர் கையில வந்துருமா? வாய்ப்பு இல்ல. முனிவருடைய உயிர் இன்னொரு ஆள் கையில இருக்கு, அது கடவுள். இத இயேசு கிறிஸ்து நல்லா அறிஞ்சிருந்தார். எதை நான் இப்ப சொல்ற இந்த மெத்தட, இந்த பாயிண்ட, இந்த ட்ரூத்த இயேசு கிறிஸ்து பக்காவா அறிஞ்சிருந்தார். அதனாலதான் வாசிக்க நேரம் இல்ல, அதனாலதான் யோவான் 19ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ பிடிச்சு பிலாத்துட்ட கொண்டு போயிருவாங்க. யார்கிட்ட கொண்டு போயிருவாங்க? பிலாத்துட்ட இயேசு கிறிஸ்துவ பிடிச்சு கொடுத்துருவாங்க. பிலாத்து இயேசு கிறிஸ்துவ விசாரணை பண்ணுவாரு. விசாரணை பண்ணும்போது இயேசு கிறிஸ்து பதிலே சொல்ல மாட்டார். அதுக்கு பிலாத்து கேட்பாரு, ஏன் இயேசு பதிலே சொல்ல மாட்டேங்கிற? ஒன்ன நான் விடுவிக்கவும் ஒன்ன நான் சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. நீ இப்ப என் கையில இருக்கிற. யாரு? இயேசு கிறிஸ்து யார் கையில இப்ப இருக்கிறார்? பிலாத்து கையில, அதிகாரத்தின் கையில இருக்கிறதுனால இப்ப அதிகாரம் இயேசுட்ட பார்த்து பேசுது, நீ உயிரோட இருக்கிறதும் நீ சாகிறதும் பிலாத்தாகிய அதிகாரம் உள்ளவராகிய என் கையில இருக்கு இயேசு. இதை உனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு வாய் திறக்காம அமைதியா இருந்தா அப்ப என்ன முடிவு எடுக்க முடியும்? சாவ போறியா நீ கேக்குற. உடனே இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? உடனே இயேசு, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை சொன்னாரா? யாரை பார்த்து சொன்னாரு? சீசரை பார்த்து சொல்லல, யூதர்களை பார்த்து சொல்லல. யாரு கையில இயேசு இப்ப சிக்கிட்டு இருக்கிறாரோ அவரை பார்த்து, அவனை பார்த்து இயேசு பேசுறாரு.
பேசுறாரா? இதேதான் முனிவர் கதை. முனிவர் சொல்றாரு எறும்பு கையை பார்த்து, எறும்பை வச்சுட்டு, எறும்பே எறும்பே, நீ உயிரோட இருக்கிறதும் இல்லாமல் போறதும் என் கையில இருக்கு அப்படின்னு முனிவர்கிட்ட பேசும்போது, முனிவர் எறும்பிட்ட பேசும்போது எறும்பு சொல்லுது, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. ஆமே, இப்படி பேசணும். நீங்க அதிகாரத்துக்கு பயப்படுறீங்க தவிர பரம அதிகாரத்துக்கு பயப்படுறீங்களா? உலக அதிகாரத்துக்கு நடுங்குறீங்க, பரம அதிகாரத்தை வாடா, யாரு கண்டா பரலோகம் இருக்கோ இல்லையோ, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, யாரு கண்டா, என்னைக்கு நம்ம பார்த்தோம் கண்ணால, என்னமோ போறோம், என்னமோ வரோம், என்னமோ நம்புறோம். நோ. ஆமே, கர்த்தர் நல்லவர். அதனால கொஞ்சம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. நாம ஒருத்தர் கையில இருந்தாலும், நாம ஒரு கம்பெனில ஒரு அதிகாரியின் கையில இருந்தாலும், அதிகாரி தேவனுடைய கையில இருக்கிறதுனால நாம அதிகாரியின் கையில இருந்தாலும் நாம தேவன் கையில தான் இருக்கிறோம். இந்த அதிகாரி அவரை மீறி அவரை தாண்டி நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. யாரு? இந்த அதிகாரி என் தெய்வத்தை தாண்டி, என் கடவுளை தாண்டி என்னைய ஒன்றும் செய்ய முடியாது. இதான் இயேசுடைய விசுவாசம். இதுதான் இயேசு பிலாத்துட்ட பேசுறாரு. பிதாவை தாண்டி, பிதாவை மீறி பிலாத்துவே நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி சொல்லியும் பிலாத்துக்கு கோவம் வரல. கோவம்லாம் வரல. பயங்கரமா பேசுறாரா, தேவகுமாரனா இருப்பாரோ சந்தேகப்படுறாரு. இன்னும் இப்படி பேசுறாரு, எவனும் இப்படி பேசவே இல்லையா நம்மகிட்ட? ஐயா சாமி தூண்டுவாங்களே இப்படி. ஏமா பாத்தீங்களா, பிளாத்து மாதிரி இருக்கணும், நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கர்த்தர் நல்லவர்.